எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தக்காளி தொக்கு வருங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 7 பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியுமே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷமாக தக்காளி வெந்துட்டுருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து தக்காளியை வந்து அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளியில் நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இதுலேயே வெந்திருக்கும். இப்போ நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் மசாலா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷமாக கொதிச்சிருக்கு. நல்லா திக்காவும் ஆயிருக்கு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.